வெல்கம் டு ஏமா டிஎன்பிசி கிளாஸஸ். நம்ம பார்த்தீங்கன்னாக்கா 2025 குரூப் 4க்காக வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிளாஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ டெஸ்ட் உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. அந்த வரிசையில் 4வது டெஸ்ட் வந்து இப்போ பார்க்க போகிறோம். தமிழ் அண்ட் ஜிகே எல்லாமே வந்து உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி தான் எடுத்திருப்பேன், சரிங்களா? ஸோ அந்த வரிசையில் 4வது டெஸ்ட் வந்து பார்க்கலாம். சிந்துவெளி மக்களின் எழுத்து முறை. சிந்துவெளி மக்களின் எழுத்து முறை வந்து பார்த்தீங்கன்னா சித்திர எழுத்து வந்து எழுதியிருப்பாங்க. வட்டெழுத்து என்பது நம்ம தமிழ் பிராமி மக்கள் எழுதிய வட்டெழுத்து. பட்டினப்பாளையின் ஆசிரியர் யார்? பட்டினப்பாளையின் ஆசிரியர் கடியலூர் உருதிரங்கனார். கடியலூர் உருதிரங்கனார். அதே சீத்தலை சாத்தனார்னு கேட்டாக்க மணிமேகலையின் ஆசிரியர். அடுத்த கொஸ்டின், சங்க காலத்தில் குறிப்பிடும் கொடுமணல் எங்கு உள்ளது? சங்க காலத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள கொடுமணல் தற்போது எங்கு உள்ளது? எங்க இருக்குன்னு கேட்டாக்க கொடுமணல் ஈரோடுல வந்து இருக்கு. சீன பயணியான பாக்யான் பாக்யான் எந்த குப்தருடைய அரசவைக்கு வருகை தந்தார்? சீன பயணியான பாக்யான் எந்த குப்தருடைய அரசவைக்கு வருகை தந்தார்? 2ஆம் சந்திரகுப்தர் அவைக்கு வந்து வருகை தந்திருப்பார். அடுத்த கொஸ்டின், 1210ஆம் ஆண்டு 1210ஆம் ஆண்டு சௌகான், அதாவது போலோ விளையாட்டுன்னு கூட சொல்லுவாங்க. இத சௌகான், அதாவது ராஜபுத்திரர் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய விளையாட்டு அது. அவங்க வந்து சௌகான் சொல்லி அழைப்பாங்க இல்லையா, அதுதான் சௌகான் விளையாட்டுன்னு சொல்லி கொடுத்துருங்க. சௌகான் விளையாட்டு போட்டியில் இறந்தவர் யார்? 1210ஆம் ஆண்டு சௌகான் விளையாட்டு போட்டியில் இறந்தவர் குத்புதீன் ஐபக். குத்புதீன் ஐபக். ஆதி திராவிட மகாஜன சபையை உருவாக்கியவர் யார்? ஆதி திராவிட மகாஜன சபையை உருவாக்கியவர் இரட்டைமலை சீனிவாசன். சென்னையில் எங்கு உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்றது? சென்னையில் எங்கு உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்றது? உதயவனத்துல வந்து நடந்திருக்கும். உப்பு சத்தியாகிரகம் நம்ம சென்னையில தலைமையில பார்த்தீங்கன்னாக்க உதயவனத்திலையும் வந்து நடந்திருக்கும். அதே போல பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி டு வேதாரண்யம் வந்து நடந்திருக்கும். அடுத்த கொஸ்டின், ஆங்கிலேயரின் வாக்குறுதியை திவாலாகும் வங்கியின் பின் தேதியிட்டு காசோலை என்று குறிப்பிட்டவர் யார்? அதாச்சும் பண்ணாக்க செகண்ட் வேர்ல்டு வார்ல வந்து பண்ணாக்க உங்களுக்கு நாங்கள் வந்து சுதந்திரம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதை வந்து பண்ணாக்க திவாலாகும் வங்கியின் பின் தேதியிட்ட காசோலை என்று குறிப்பிட்டவர் காந்தியடிகள். கோயில் நுழைவு நாள் எப்பொழுது? கோயில் நுழைவு நாள் எப்பொழுது? 1933 ஜனவரி 8. பம்பாய் மகாஜன சங்கம் எப்பொழுது உருவாக்கப்பட்டது? பம்பாய் மகாஜன சங்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1885. காங்கிரசின் முதல் கூட்டம் எப்பொழுது நடைபெற்றது? காங்கிரசின் முதல் கூட்டம் 1885 டிசம்பர் 28. சித்து மற்றும் கானு இருவரும் கலந்து கொண்ட கழகம் என்ன? சித்து மற்றும் கானு இருவரும் கலந்து கொண்ட கழகம் என்ன? சாந்தலர்கள். அவங்க வந்து சாந்தலர் கழகத்தில் வந்து ஈடுபட்டிருப்பாங்க. வேலூர் புரட்சிக்கு பின் திப்புவின் மகன்கள் எங்கு அனுப்பப்பட்டனர்? வேலூர் புரட்சிக்கு பின் திப்புவின் மகன்கள் கல்கத்தாவிற்கு அனுப்பப்பட்டனர். அமெரிக்க உரிமைகள் மசோதா எப்பொழுது இயற்றப்பட்டது? உங்களுக்கு வந்து டிஎன்பிசியில் எப்படி கேட்குறாங்களோ சிலபஸ் வைஸ் கொஸ்டின்ஸ் அதே போல தான் குரூப் 4க்கு தேவையானது நம்ம ஜிகே அண்ட் தமிழ் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி எடுத்திருப்பேன். தமிழ் 20 கொஸ்டின், ஜிகே 30 கொஸ்டின்ஸ் வந்துடும். அமெரிக்க உரிமைகள் மசோதா எப்பொழுது இயற்றப்பட்டது? அமெரிக்கா உரிமைகள் மசோதா 1791ஆம் ஆண்டு இயற்றப்பட்டது. இஸ்ரேல் நாட்டின் நாடாளுமன்றத்தின் பெயர் என்ன? இஸ்ரேல் நாட்டின் நாடாளுமன்றத்தின் பெயர் என்ன? கெனஸ்ட். இஸ்ரேல் நாட்டின் நாடாளுமன்றத்தின் பெயர் வந்து கெனஸ்ட். சங்கம் அமைப்பதற்காக அடிப்படை உரிமைகள் பிரிவு எது? உங்களுக்கு வந்து அடிப்படை உரிமைகள் சொல்லிட்டு போனாக்க இருக்கு இல்லையா, அந்த அடிப்படை உரிமைகள் வந்து போனாக்க பிரிவு 19ல 7 உரிமைகள் கொடுத்துருப்பாங்க. 7 உரிமைகள் வந்து கொடுத்துருப்பாங்க. எத்தனை உரிமைகள் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி கேட்கலாம். 1 7 நீங்க எடுத்து பாருங்க. அந்த பிரிவு 19ல 7 உரிமைகள் வந்து கொடுத்துருப்பாங்க. பேச்சுரிமை, சங்கங்கள் அமைப்பதற்கான உரிமை, அதுக்கப்புறம் பாருங்க வாழ்வதற்கு உரிமை, வியாபாரம் செய்வதற்கு, அது தொழில் தொடங்குவதற்கெல்லாம் உரிமை அப்படின்னு சொல்லி ஒரு 7 உரிமைகள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை தனித்தனியாக நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம். இது கொஸ்டின் கேட்குறாங்க உங்களுக்கு, அதனால இல்லையா. சங்கங்கள் அமைப்பதற்கான அடிப்படை உரிமை எதுன்னு கேட்டாக்க 19. மத்திய அரசின் நிர்வாக தலைவர் யார்? மத்திய அரசின் நிர்வாக தலைவர் வந்து குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் பேர் தான் வந்து எல்லாமே வந்து நடக்கும். திராவிட கழகத்தின் தோற்றம் எப்பொழுது? திராவிட கழகத்தின் தோற்றம் வந்து பார்த்தீங்கன்னா 1914 ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் 1914 தென்னிந்திய நல உரிமை சங்கம் சொல்லி மாற்றிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஈவேரா இருக்கா இல்லையா, சுயமரியாதை இயக்கமும் இந்த திராவிட கழகம் ஒன்னா சேர்த்து தான் வந்து பண்ணாங்க. அதாவது நீதி கட்சி 2 ஒன்னா சேர்ந்து தான் வந்து பண்ணாங்க திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. அது வந்து அண்ணா மாத்திருப்பாரு. ஸோ திராவிட கழகத்தின் தோற்றம் அதுதான் கேட்டிருப்பாங்க. திராவிட கழகத்தின் முதல் தோற்றமே வந்து 1914, சரிங்களா, 1914 தான் வந்து இருக்கும். நமது நாட்டின் நாடாளுமன்றம் எந்த நாட்டின் முறையை பின்பற்றுகிறது? நமது நாட்டின் நாடாளுமன்றம் பிரிட்டன் நாட்டின் முறையை வந்து பின்பற்றுகிறது.
பாலின விகிதம் அதிகம் கொண்டுள்ள மாநிலம் எது? பாலின விகிதம் அதிகம் கொண்ட மாநிலம் கேரளா. பசுமை புரட்சி என்பது எதனை குறிப்பிடுகிறது? பசுமை புரட்சி என்பது வேளாண்மையை குறிப்பிடுகிறது. பிரதான் மந்திரியின் ஆதர் ஷகட் யோஜனா எப்பொழுது உருவாக்கப்பட்டது? பிரதான் மந்திரியின் ஆதர் ஷகட் யோஜனா வந்து 2010 வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. உலக பரப்பளவில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? உலக பரப்பளவில் இந்தியா வந்து 7வது இடத்துல வந்து இருக்கு. ஆசிய கண்டத்துல தான் 2வது இடம். குளிர்கால வானிலை எப்பொழுது? குளிர்கால வானிலை என்பது வந்து பாருங்க நமக்கு வந்து பாருங்க ஜனவரி டு பிப்ரவரி, முன்பனி பின்பனி அப்படின்னு சொல்லிலாம் வரும் இல்லையா? குளிர்காலம் அப்படின்னாக்கா ஜனவரி டு பிப்ரவரி. அக்டோபர் டு டிசம்பர் வந்து பாருங்க மழை காலங்கள். இப்போ பாருங்க மழை வந்து சீசன் இல்லையா? அதெல்லாம் மழை வந்து பெஞ்சிட்டு இருக்கும். டாடா இரும்பு எஃகு நிறுவனம் உள்ள இடம் எது? டாடா இரும்பு எஃகு நிறுவனம் உள்ள இடம் வந்து ஜார்க்கண்ட். ஃபர்ஸ்ட் அங்கதான் கிரியேட் பண்ணிருப்பாங்க. கால்சியம் என்பது ஒரு தாது உப்பு. கால்சியம் என்பது பார்த்தீங்கன்னா ஒரு தாது உப்பு. இது சயின்ஸ் கொஸ்டின். அரிசி, உருளைக்கிழங்கு, ரொட்டியில் உள்ளவை என்ன? அரிசி, உருளைக்கிழங்கு, ரொட்டியில் உள்ளவை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ச் வந்து இருக்கும். குளுக்கோஸ் வந்து கிடையாது. ஸ்டார்ச் வந்து இருக்கும். பப்பாளி என்பதன் அறிவியல் பெயர் என்ன? அதாவது என்பதன் இருச்சொல் பெயர் என்ன? பப்பாளி என்பதன் இருச்சொல் பெயர் வந்து காரிகா பப்பாயா. காரிகா பப்பாயா. அமிழம் எந்த சுவை கொண்டவை? அமிழம் வந்து பார்த்தீங்கன்னா புளிப்பு சுவை. எலுமிச்சை பழத்தை எடுத்து கடிச்சு பாருங்க, புளிக்குதா கசக்குதான்ட்டு. துணி துவைக்கும் இயந்திரம் எந்த விசையின் அடிப்படையில் செயல்படுகிறது? துணி துவைக்கும் இயந்திரம் எந்த விசையின் அடிப்படையில் செயல்படுகிறது? மைய விலக்கு விசை. நீங்க அதை பாருங்களேன், மைய நோக்கு விசை, மைய விலக்கு விசை ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். சரிங்களா? நீங்க ஒரு டப்பால தண்ணி எடுத்துங்க, கையை உள்ள விட்டு நல்லாவே வேகமா சொல்லிட்டு பாருங்களேன், உங்க கையை விட்டு அந்த தண்ணி வந்து ஓரம் பிரிஞ்சு போகும். இதுதான் வந்து மைய விலக்கு விசைன்னு சொல்லுவாங்க. அதனுடைய மெத்தட்ல தான் வந்து பாருங்க நமக்கு வாஷிங் மிஷின் வந்து யூஸ் ஆகுது. திருக்குறளில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை. திருக்குறளில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை 133. திருக்குறள் போன்றே அறம், பொருள், இன்பம் என்று முப்பால் கொண்ட நூல் எது? திருக்குறள் போன்றே அறம், பொருள், இன்பம் என்று முப்பால் கொண்ட நூல் வந்து நாலடியார். எட்டு தொகையில் முதலாவது வைத்து பாடப்படும் நூல் எது? எட்டு தொகையில் முதலாவது வைத்து பாடப்படும் நூல் நாலடியார். இலக்கண குறிப்பு தருக. பொற்சிலம்பு. பொற்சிலம்பு. சிலம்பு வந்து எதால செஞ்சிருக்காங்கன்னாக்கா பொன்னால் செய்யப்பட்ட சிலம்பு. பொன்னால் செய்யப்பட்ட சிலம்புன்னு சொல்லி வந்திருப்போம். அப்போ பொன்னாள். பொன்னாள் அப்படின்னு சொன்னாக்க ஆள் வந்து ஒடியுது. ஆள் வந்து முடியுது. ஐ, ஆள், கு, இன்னது, கண் வேற்றுமை உறுப்புகள் மொத்தம் 8. ஃபர்ஸ்ட் லாஸ்ட் கிடையாது இல்லையா? அதுல 3ஆம் வேற்றுமை ஐ, ஆள். ஆள்னாக்க தேர்ட் வருது இல்லையா? 3ஆம் வேற்றுமை உருவம் பயணம் உடன் தொக்க தொகை. அந்த சொல்லு வந்து நடுவில் மறைஞ்சிருக்குல்ல, பொன்னால் செய்யப்பட்ட சிலம்பு. பொன்னால் செய்யப்பட்ட சிலம்பு அப்படின்னு சொல்லி வந்திருக்கணும். சரிங்களா? இதுதான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ 3ஆம் வேற்றுமை உருவம் பயணம் உடன் தொக்க தொகை. அடுத்து பொருள் தருக. மதுகை. மதுகைனாக்க பெருமிதம். சாகுந்தல நாடகம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? சாகுந்தல நாடகம் என்ற நூலின் ஆசிரியர் மறைமலை அடிகள். மாணிக்கவாசகர் வரலாறும் காலமும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? மாணிக்கவாசகர் வரலாறும் காலமும் என்ற நூலின் ஆசிரியர் மறைமலை அடிகள். அத்தி மரங்கள் சூழ்ந்துள்ள காரணமாக அமைந்த ஊர் எது? அத்தி மரங்கள் சூழ்ந்துள்ள காரணமாக அமைந்த ஊர் வந்து நினைக்க இந்த ஆற்காடு வேற. சரிங்களா? அது வந்து தமிழ்ல உங்களுக்கு வந்து நான் சிலபஸை சேர்த்துக்கேன் இல்லையா? தமிழுடைய பெருமைகள்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க டாபிக்ஸ். அதுல இருந்து எடுத்திருப்பேன். ஊர்கள் பேர்கள்லாம் வந்து பாருங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ அத்தி மரங்கள் இருக்குன்றதுனால வந்து அந்த ஊருக்கு வந்து பாருங்க அத்தி மரத்துக்கு இன்னொரு பேர் வந்து ஆர். அதுதான் ஆற்காடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த ஆற்காடு வந்து பாருங்க வேற. அறிவற்றம் காக்கும் கருவி என்று குறிப்பிடும் நூல் எது? அறிவற்றம் காக்கும் கருவி செருவாருக்கும் அப்படின்னு சொல்லி வரும் இல்லையா? நம்ம திருக்குறள் வந்து இருக்கும். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அறிந்தது அற்றே அப்படின்னு சொல்லி பாருங்க நம்ம திருக்குறள் வந்து குறிப்பிட்டிருக்கும். கண்ணிடம் தப்பிய கண்ணப்பன் வரலாறும் ஊனுக்கும் என்ற வரியை இயற்றியவர். வரியை குறிப்பிட்டவர் வந்து பாருங்க கம்பர். கண்ணிடம் தப்பிய கண்ணப்பன் வரலாறு ஊனுக்கும் என்ற வரியை குறிப்பிட்டவர் வந்து கம்பர். குயில் பாட்டு என்ற நூலின் ஆசிரியர். குயில் பாட்டு வந்து பாருங்க பாரதியார். குயில் இதழ் வந்து பாருங்க பாரதிதாசன். சரிங்களா? குயில் பாட்டு வேற, இதழ் வேற. தமிழ் மகள் என்று குறிப்பிடப்படுபவர். தமிழ் மகள் என்று குறிப்பிடப்படுவர் ஔவையார். மாதவி ஆடிய 11 ஆட்டங்களில் குறிப்பிடத்தக்க ஒரு ஆட்டம் என்ன அப்படின்னாக்கா குடக்கூத்து. அதாவது கரகாட்டம் கூட சொல்லலாம். இன்னொரு பேர் வந்து குடக்கூத்து, கரகாட்டம் இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட். இதெல்லாம் புரிஞ்சுக்கிங்க. ஆழ அமைக்கு முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி என்று குறிப்பிட்டவர் யார்? ஆழ அமைக்கு முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி என்று குறிப்பிட்டவர் ஔவையார்.
சார்பெழுத்து எத்தனை வகைப்படும்? இலக்கணம் 5 வகைப்படும். சார்பெழுத்து 10 வகைப்படும். இலக்கண குறிப்பு தருக. பாடுதல். பாடுதல் அப்படின்னாக்க தல் வந்து பாருங்க தொழில் பெயர். கற்க என்ற சொல்லின் வேர்ச்சொல் காண்க. கற்க அப்படின்ற சொல்லின் வேர்ச்சொல் காண்க. கல். கற்க அப்படின்னாக்க வேர்ச்சொல், அதாவது கல் அப்படின்னு தான் பாருங்க. கல்லாமை, கற்கிறேன், கற்பேன், கற்றுக் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. அந்த கல் அப்படின்றதுதான் வந்து பாருங்க நம்ம அப்படி மாத்தி மாத்தி வேற ஒரு விதமா சொல்லலாம் இல்லையா, அதுதான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ கற்க அப்படின்னா கருன்னு போட்டக்கூடாது, கல் என்பதுதான் வரும். அந்த கல்லுன்ற வார்த்தை தான் வந்து கல்வி, கற்கிறேன், கல்வி கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் மாறி வரும். அடுத்து கூடி என்ற வேர்ச்சொல்லின் வினை எச்சத்தை காண்க. கூடி என்ற வேர்ச்சொல்லின் வினை எச்சத்தை காண்க. வினை எச்சம். வினை எச்சம்னாக்கா ஈ இல்லைன்னா ஊ, இது ரெண்டும் வந்தா வினை எச்சம். ஆ வந்தா பெயரெச்சம். ஆ வந்தா பெயரெச்சம். இங்க கூடிய வருது, ஆ வந்து முடியுது, இது வந்து பெயரெச்சம். கேட்டுக்கிறது வினை எச்சம். கூடி லாஸ்ட்ல ஈ வந்து முடியுது, ஈ வந்து முடியுது, அது வந்து வினை எச்சம். கூரை என்பதன் பொருள். கூரை என்பதன் பொருள். இந்த கூரை வந்து திருமணம் செய்யறப்போ கூரை கூரைப்புடவை எடுக்கிறேன்னு சொல்லி போவாங்க இல்லையா, அதுதான் ஆடை. கூரை என்றது இந்த கூரை. அதே கூரை, இந்த கூரை வந்துச்சுனாக்கா அது வந்து பாத்தீங்கன்னாக்கா வீட்டின் மேல இருக்கக்கூடிய கூரை. சரிங்களா, கூரைக்கு 2 வித்தியாசம் இருக்கு. ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி விடுங்க. நம்ம அப்படியே வந்து அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணிட்டே இருக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு கிளாஸஸும் இருக்கு. ஸோ ஃப்ரீ கிளாஸ் தான், உங்களுக்கு எந்த கட்டணமும் இல்லை. சரியா, அப்படியே போயிட்டு படிங்க, பாருங்க, கிளாஸ் பார்த்துட்டு புக் எடுத்து படிக்க ஆரம்பிங்க. தேங்க்யூ.